பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆக்டிங் முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கைப்புள்ள காவல்துறையிடம் சிக்குவாரா? திமுக எழிலரசன் குற்றச்சாட்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் விவகாரம் திமுகவில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை தண்ணீர் ஊற்றி அணைக்காமல் சீமெண்ணெய் ஊற்றி திமுக எழிலரசன் அவர்கள் புகைத்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன புகைத்தார் என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். திமுகவின் எழிலரசன் பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை முன் வச்சிருக்கார். தமிழக முதல்வர் விஜய் பதவியேற்றதிலிருந்து சில நல்ல திட்டங்களை துவக்கி வைத்தாரோ இல்லையோ, தமிழகத்தில் குதிரை பேரத்தை முதல்ல தொடங்கி வைத்ததே முதலமைச்சர் விஜய் தான். விஜயின் குதிரை பேரம் குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் பேசியிருக்கார். தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் விஜய் தான், ஆனால் பின்னணியில் இருந்து இயக்கும் ஆக்டிங் முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தான் என்றெல்லாம் எழிலரசன் குற்றம் சாட்டியிருக்கார். கடந்த ஜூன் 20 தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சு. அதில் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது முதல்வர் விஜய் எப்போது பார்த்தாலும் சட்டமன்றத்தில் சொங்கியாகவும் முகத்தை உம்முன்னு வைத்துக் கொள்வதாகவும் எதிர்தரப்பினர் பேச ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே முதல்வர் விஜய் தலை தொங்கு விடுவதாகவும் காட்டமாக சாடியிருக்கார். இது பத்தாதுன்னு சட்டமன்றத்தில் முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர் பேச்சை கேட்டு தாவேக்கு எதிரிகள் கை கால் உதற ஆரம்பிச்சிட்டாங்க என்றெல்லாம் பேசியிருக்கார். கவர்னர் உரை, மேகதாது அணை தீர்மானம் தொடர்பாக திமுக எழுப்பிய கேள்விக்கு இந்த பாடு என்றால், பட்ஜெட் தொடர் வருகின்ற போது ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணணும் என்று ஓட போகிறாங்களாம் என்று கடுமையாக விமர்சித்திருக்கார். சட்டமன்றத்தில் நாகர்கோவில் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் பேசும்போது முதல்வர் விஜய் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து கை நீட்டியபடி வாய் திறந்து பேச மாட்டியா முதலமைச்சர் என்று கேட்டதாக சொல்லியிருக்காப்பு. இவரெல்லாம் இப்படி கேட்குற அளவுக்கு நாம் இப்படி மாட்டிக்கிட்டோமே, நாம் பாட்டுக்கு நடிகையோட ஜாலியாக இருந்தோமே என்று த்ரிஷாவை எல்லாம் வம்புக்கெடுத்து சர்ச்சையில் அனிதா ராதாகிருஷ்ணன் சிக்கிக்கொண்டார். ஒரு கடையில் பொருள் வாங்க வர்றவன் கையில் காசோடு வர்றானா அல்லது கடன் சொல்ல போகிறானாங்கிறத அவனை பார்த்தாலே கடைக்காரனுக்கு தெரிஞ்சிருமா. அப்படி முதல்வர் அரசியல் ஆட்சிக்கு எல்லாம் சரிபட்டு வரமாட்டார் என்று வன்மையாக முதல்வர் விஜயை கடின சொல்லால் சித்தரித்திருக்கிறார். இதனால் எரிச்சலடைந்த தாவேக நகர செயலாளர் செல்வம் ஆத்தூர் காவல் நிலையத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்தார்கள். பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கலும் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது 2 தரப்பிலும் வாதங்களும் முன்வைக்கப்பட்டன. அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் இது வெறும் அவதூறு வழக்கு மட்டுமே என்பதால் போலீசாரின் வழக்கு பதிவு சட்டப்படி செல்லாது என்றும் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 7 முறை எம்எல்ஏவாக இருந்த ஒருவர் பொறுப்புடன் பேசியிருக்க வேண்டும், இந்த வழக்கை பதிவு செய்யாமல் இருந்திருந்தால் 2 தரப்பினரும் மோதல் வரை போயிருக்கும் என்று பதில் வாதம் செய்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 1967 ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டை சினிமா துறையை சேர்ந்தவர்கள்தான் ஆட்சி செய்கிறார்கள், அவர்களை மக்களே வாக்களித்து தேர்ந்தெடுத்தனர், ஒரு எம்எல்ஏ சாதாரண குடிமகன் கிடையாது, அவர் ஏன் இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று கேள்வி எழுப்பி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். தீர்ப்பு வெளியான அடுத்த சில மணி நேரங்களிலேயே போலீசார் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தனர். தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு கைது செய்யப்பட்ட முதல் மாஜி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆவார். இந்த கைதானது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக கண்டனம் தெரிவித்தது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்போது மோசமான ஆட்சி நடக்குது. தாவேக ஆட்சியில் கொள்ள சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருது என்று திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எழிலரசன் ஆவேசமாக குற்றம் சாட்டி இருந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எழிலரசன் தாவேக ஆட்சியின் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பும் வகையில் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு உள்ளார், அவரை அராஜகமான முறையில் காவல்துறை இழுத்து சென்று உள்ளது, முன்ஜாமீன் மறுக்கப்பட ஒரே 1 மணி நேரத்திற்குள் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது எந்த புகாரும் இல்லாத நிலையிலும் அவரை எப்படியாவது கைது செய்ய தாவேக அரசு முயற்சிக்குது,
ஆனால் ஸ்ரீவைகுண்டம் தாவேக்கு எம்எல்ஏ மீது அளிக்கப்பட்ட புகார் குறித்து இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எதிர்க்கட்சியினர் மீது பொய் வழக்கு போடுவது, அவதூறு பரப்புவது பற்றி மட்டும்தான் இந்த தாவேக்கு அரசு எப்போதும் யோசிக்குது. வரவிருக்கும் இடைத்தேர்தலில் எப்படியாவது ஜெயிப்பதற்காக இது போன்ற அத்துமீறல்களில் தாவேக்கு அரசு ஈடுபட்டு வருது. திமுகவின் தேர்தல் பணிகளை முடக்கவே கைது என்ற பெயரில் இந்த சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை வேண்டும் என்று ஆளுநர் கூறிய அந்த நாளிலேயே குதிரை பேரத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கிவிட்டார். ஆட்சி அமைப்பதற்கு முன்பு தொடங்கிய தாவேகாவின் குதிரை பேரம் தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் விஜய்தான், ஆனால் பின்னணியில் இருந்து இயக்கும் ஆக்டிங் முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனாதான் என்றெல்லாம் எழிலரசன் குற்றம் சாட்டியிருக்கார். ஆக இதை கேட்டுவிட்டு திமுக தலைவர் எழிலரசன் மீதும் தாவேகாவினர் புகார் கொடுத்து காவல்துறையினர் கைது செய்யாமல் இருந்தால் சரி என்கிறார்கள் அரசியல் சாணக்கியர்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.